அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு 5 ஆண்டுகளில் இதுவரை இல்லாத மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், அடிக்கப் போகும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் 27ஆம் தேதி முதல் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சந்திரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுக்கிரன். அவர் மிகவும் வலுவாக ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் சுபத்துவ பாதையில் வித்யாகரகரான புதனுடன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது அறிவும் அதிர்ஷ்டமும் ஒருங்கே சேரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் மதிநுட்பத்தின் மூலமாகவும் ஊற்றாகவும் பார்க்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் மிகவும் வலுவாக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் வலுவாக அதிர்ஷ்டத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கும் இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவதால் 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிரடியான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடிக்கப் போகும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் சுக்கிரன். அவர் கும்பராசிக்காரர்களுக்கு உண்மையிலும் சுகாதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும் இருக்கிறார். 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். எனவே அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக யோகஸ்தானத்தில் அமர்வது கும்பராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் சுக்கிரன் மட்டுமல்ல, வித்யாகரகரான புதனும் நட்பு கிரகமாக இருக்கிறார். ராசிக்கு சகாயமான கிரகங்கள் யோகஸ்தானத்தில் அமர்வதால் கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள், நெருக்கடிகள், மறைமுகமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் போன்ற அனைத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாக விலக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான தருணமாக இந்த தருணம் அமைகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை புதனுடன் இணைந்து பார்ப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான முதன்மையான யோகத்தை கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு பணியை செய்தாலும் பிரம்மாண்டமாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் செய்து முடிக்க முடியும். உங்களிடம் இருக்கக்கூடிய தவறுகள், சிரமங்கள், திறமையின்மை போன்ற அனைத்தையும் விலக்கி திறமையை முழுமையாக வளர்த்து கொண்டு மிக சிறப்பான வளர்ச்சி பெறுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு உறுதியாகவே அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சிறப்பாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும். உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் ஓவியம் வரைவதில் மிக சிறந்த வல்லுநராகவும் நுட்பமான கலைஞராகவும் பார்க்கப்படுகிறார். அவர் இந்த தருணத்தில் தனது ஒப்பற்ற ஆற்றலை பயன்படுத்தி ஒரு சிறப்பான ஓவியத்தை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்து அப்படி ஒரு சிறப்பான ஓவியத்தை உருவாக்குகிறார். அப்படி ஓவியத்தை சிறப்பாக உருவாக்கி அதை பார்த்து மகிழ்கிறார். இதை நாம் எப்படி பார்த்து மகிழ்கிறோமோ அதை போன்று மற்றவர்களும் மகிழ்கிறார்களா என்று தெரிந்து கொள்வதற்காக அந்த ஓவியத்தை சாலையின் ஓரத்தில் வைத்து அதன் கீழே ஒரு வாசகத்தை எழுதுகிறார். இதில் ஏதேனும் தவறு இருந்தால் அதை சுட்டி காட்டவும் அதற்காக பேனா கீழே வைக்கப்பட்டுள்ளது என்று எழுதுகிறாருங்க. அதை சாலையில் வைத்துவிட்டு மாலை வந்து அந்த ஓவியத்தை பார்க்கிறார். அதில் எண்ணற்ற இடங்களில் தவறுகள் சுற்றி காட்டப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தவுடன் மிகுந்த மனவேதனையும் வருத்தமும் கொள்கிறார். மனம் உடைந்து போகிறாருங்க அந்த ஓவியர். அவருக்கு ஓவியத்தில் திறமை இருக்கிறதா இல்லையா என்ற எண்ணத்தில் குழப்பமுமே ஏற்படுகிறது. அப்படி மனம் உடைந்து துவண்டு போன நிலையில் வீடு திரும்பி சோகத்துடன் அமர்ந்திருக்கிறார். அவரை பார்க்கக்கூடிய அவரது தாயார் அவரிடம் என்ன ஆயிற்று, ஏன் இவ்வளவு கவலையாக தெரிகிறாய் என்று கேட்க
அவர் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் தனது தாயிடம் சொல்ல, அந்த தாய் எங்கே அந்த ஓவியத்தை காட்டு, நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார்கள். அந்த ஓவியத்தை தாயிடம் காட்டும் போது அதில் நிறைய கட்டங்கள் இருப்பதால் எனக்காக இந்த ஓவியத்தை மீண்டும் வரைந்து எடுத்து வருவாயா என்று கேட்க, அவரும் அந்த ஓவியத்தை அதே போன்று அச்சசல் மிக சிறப்பாக வரைந்து எடுத்து வருகிறார். அதை பார்த்தவுடன் தாய், இந்த ஓவியத்தில் எந்தவிதமான குறையும் இல்லை, இந்த ஓவியம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்கிறாருங்க. அப்படி சொல்லியது மட்டுமல்லாது, இதே ஓவியத்தை நாளை காலை இந்த சாலையின் ஓரத்தில் வை, அப்படி வைக்கும் போது நான் சொல்லக்கூடிய இந்த வாசகங்களை கீழே எழுது என்று சொல்கிறாருங்க. அவர் என்ன சொல்கிறார் என்றால், இதில் என்ன தவறு இருக்கிறது, இந்த தவறு எது என்று நீங்கள் கண்டறிந்தால் அந்த தவறை நீங்களே கீழே உள்ள பேனாவை எடுத்து சரி செய்யுங்கள், அல்லது உங்களால் சரி செய்யக்கூடிய அளவிற்கு திறன் இல்லை என்றால் அந்த தவறு என்ன என்பதை கீழே சுட்டி காட்டுங்கள், அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்றும் எழுதுங்கள் என்று சொல்கிறாருங்க. அதை கேட்டவுடன் அதே போன்றே அவர் அப்படியே செய்கிறார். அதற்கு பிறகு மாலை வேளையில் அந்த ஓவியத்தை சென்று பார்க்கும் போது ஒரு இடங்களில் கூட எந்தவிதமான தவறோ எந்தவிதமான குறிப்புகளோ இடம்பெறவில்லை. அதை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து தனது தாயிடம் வந்து சொல்கிறாருங்க. அப்போது தாய் சொல்கிறார், இந்த உலகத்திலேயே மிக எளிய வேலை எது என்றால் மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறை கண்டுபிடிப்பதுதான். ஏனென்றால் மிகப்பெரிய படைப்பு, மிகப்பெரிய ஆளுமை நிறைந்த தலைவர்கள் என யாராக இருந்தாலும் அவர்களிடம் இருக்கக்கூடிய குறையை நிச்சயமாக எளிதில் கண்டறிய முடியும். ஆனால் அதை சரி செய்யக்கூடிய அளவிற்கு நுட்பமான அறிவு மற்றவர்களிடம் இருக்காது. அதை நீங்களே தான் சரி செய்ய வேண்டும் என்று இந்த தாய் மகனிடம் சொல்கிறாருங்க. அதை கேட்டதற்கு பிறகு அவரே மிக நுட்பமாக பல விஷயங்களை நுணுக்கமாக அவருடைய பார்வையில் எது சரி தவறு என்று தெரிகிறதோ அதை செய்ய முயற்சி செய்கிறார். அப்படி செய்யும் போது மிக சிறப்பான வளர்ச்சியை அடைவதோடு உலகில் தலை சிறந்த ஓவியராகவும் மாறுகிறாருங்க. இது போன்றுதான் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்விலும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் புதன் இணைந்திருப்பது மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சந்திரனுடன் மிக வலுவாக சுக்கிரன் இணையும் தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்ற சந்திரனுடன் இணைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பண வரவு அதிகரிக்கும். பண வரவை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருங்க. அது மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரன் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் நல்ல வரவு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி நடத்துவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பணிச்சுமை விலகும். மேலதிகாரிகளின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் கும்பராசிக்காரர்களுக்கு எளிதில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதோடு பல்வேறு வகையான தடை தாமதம், சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்வுகள் கைகூடும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அனுகூலமாக சுக்கிரன் மற்றும் புதன், சூரியன் போன்ற கிரகநிலைகள் இருப்பதால் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் எளிதில் வெற்றி கிடைக்கும். பண பற்றாக்குறை நீங்கும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வருமானத்தை உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும். ஒரு அற்புதமான தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடுங்க. பெரிய அளவிலான
வரவேற்கக்கூடிய திட்டங்களை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் 7.5 சனியாக இருந்தாலும் புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய அற்புதமான யோகமும் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அடிக்கப் போகும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும். மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களுக்கு அற்புதமாக கைகூடும்.